Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். அதாவது 2025ஆம் ஆண்டுல முதலாவதாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி மீன ராசி. சாதாரணமாகவே சூரியன் அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. இப்ப சூரியன் இருக்கக்கூடிய ஆட்சி பெறக்கூடிய அந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வரும்போது இன்னும் கடுமையான தாக்குதலை அவர் செய்வார். திருமணமாகி என்னுடைய கணவரோ மனைவியோ மீனராசி வச்சுக்கணும். இப்போ என்ன ஆகும்னா சம்பந்தம் இல்லாத உறவுகளுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு. சிம்ம ராசி மீனராசி மிக மிக ரெட் அலர்ட்ல வராங்க. மேஷம் மற்றும் கும்பம். சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் தர்மம் மட்டும்தான் அவரை ப்ளீஸ் பண்ண முடியும். வேற நீங்க என்ன பண்ணாலும் அவர் ப்ளீஸ் ஆக மாட்டார். சார், இப்போ 2025 வந்து ஆரம்பமாகுது. இந்த 2025ல் 12 ராசிகளில் எந்தெந்த ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த ராசிக்காரங்களே நான் கன்ஃபார்மாக ஒரு ப்ரிகாஷன் சொல்லுவேன் அப்படின்னா எந்தெந்த ராசி? அதாவது 2025ஆம் ஆண்டில் முதலாவதாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி மீன ராசி. ஏன்னா சனி பகவான் ஜென்ம ராசிக்கு பிரவேசமாகிறார். ஆப்வியஸாக 7.5 சனியில் பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிடில் இருக்கக்கூடிய 2.5 வருஷத்தில் அவங்க வராங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாகவோ அல்லது மேலாகவோ இன்னும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. அஷ்டம சனி ஆரம்பம். இப்போ சாதாரணமாகவே சூரியன் அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. இப்போ சூரியன் இருக்கக்கூடிய ஆட்சி பெறக்கூடிய அந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வரும்போது இன்னும் கடுமையான தாக்குதலை அவர் செய்வார். அப்போ சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப இம்பல்சிவ் ஆகக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும். அதாவது சர்வசாதாரண எல்லாமே வெற்றியாக இருந்துக்கணும், அவங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கணும். கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக நடந்தாலே சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. பேசிக்கலாக நல்லவங்க, ஆனால் ட்ரபிள் பண்ணால் அவங்களும் ட்ரபிள் ஆகி மற்றவங்களையும் ட்ரபிள் பண்ணிடுவாங்க. இது ஒரு பெரிய இது. சனி பகவான் என்ன பண்ணுவார்னா குதர்க்க விஷயங்களை செய்வார், எதிர்மறையான சிந்தனைகளை கொடுப்பார். அப்போது சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஹெல்த். ஃபஸ்ட்டு வந்து சரியான சாப்பாடு, சரியான தூக்கம், இது முதல்ல கெடும். இதை எவ்வளவு தூரம் பாதுகாத்து கொள்ள முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்க ஜாகிரதையாகவும் இது பொறுமையாகவும் பாதுகாத்துக்கணும். ரெண்டாவது, வீணான வம்பு, சண்டை, சச்சரவு. நீங்கள் சும்மா இருந்தாலும் மற்றவங்க உங்களை சும்மா விடமாட்டாங்க, வம்புக்கு இழுப்பாங்க. இப்போ வடிவேலு படத்தில் வர மாதிரி ஏண்டா ஜோடி போட்டுக்கலாமான்ற மாதிரி சண்டைக்கு இழுப்பாங்க. நீங்கள் சாதாரணமாக சிக்னல் கொடுத்தாலே சிம்மராசி சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போ வலுக்கட்டாயமாக துண்டை போட்டு தோளில் போட்டு இழுக்கிறவங்க சிம்மராசி சும்மா இருக்க முடியாது. சண்டைக்கு இழுக்கும் போது பெருசாகும். போலீஸு, வம்பு வழக்கு, அடிதடி, காயம், ஹாஸ்பிட்டல்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் அளவற்ற ஆசைகளை சுமந்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு ராசி மீனராசி. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய, அதாவது மீடியா, பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்கள்லாம் பல பேர் மீனராசியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீனராசிக்கு ஜென்ம சனி அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் இப்போ முயற்சி எடுத்துகிட்டே வருவாங்க. இதில் தடை, இதில் தாமதம், இதில் தடை, இதில் தாமதம், இந்த மாதிரி ஆகுதுன்னா கொடூரமாக இருக்கும் அவங்களுக்கு. என்னடா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறோம். ஒரு கம்பெனியில் சிஇஓவுக்கு முயற்சி பண்ணுறோம், கிடைக்கல, ஓகே. சரி, ஒரு டைரக்டருக்கு முயற்சி பண்ணுவோம், அந்த ரோலும் கிடைக்கல. ஒரு மேனேஜருக்கு முயற்சி பண்ணுவோம், அதுவும் கிடைக்கல. சரிப்பா, ஒரு ஆஃபீஸராவது ஆகும், ஆனால் அதுவும் கிடைக்கலன்னா அப்போ எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இப்போ தகுதி எங்கே, சிஇஓ ஆகிற அளவுக்கு தகுதி இருக்குது, கீழே வந்து காம்ப்ரமைஸ் ஆகி கீழ்த்தர உள்ள ஒரு என்ட்ரி லெவல் பொசிஷனில் கூட கிடைக்காத போது ஒரு ஏன்னா, ஆனால் போய் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்ன சொல்லுவார், நீங்கள் ஓவர் குவாலிஃபைடு சார், எங்கள்கிட்ட 10 வேக்கன்சி இருக்குது, மேனேஜருக்கு, நீங்கள் ஆனால் விபிக்கு தான் பொருந்துவீங்க, அதுக்கு ஒரு வேக்கன்சி கூட இல்லைன்னு சொல்லும்போது நெருடலாக இருக்கும். இந்த மாதிரி மீனராசிக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் முக்கியமாக. இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம், சுக்கிரன் உச்சம் பெறுகின்றது மீனராசியில் பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் பாவமாக அது காலபுருஷனுக்கு வருகிறது. அப்போ மீனராசிக்காரர்கள் 7.5 சனி ஜென்ம சனியில் எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இங்கே தான் வினையே இருக்குது. திருமணமாகி என்னுடைய கணவரோ மனைவியோ மீனராசி வச்சுக்கணும். இப்போ என்ன ஆகும்னா
சம்பந்தமில்லாத உறவுகளுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு வரும். அந்த உறவுகளுக்குள்ளே நீங்கள் நட்பாக போய் அது காதலாக மாறி வேறு மாதிரி உறவாக மாறும்பொழுது வாழ்க்கை ஸ்தம்பிச்சு நிற்கும். அதை தான் சனியுடைய வேலையே. அவர் செய்ய நினைக்கிறதே அதுதான். வலையை விரித்து வச்சுருப்பார், நீங்கள் தன்னால் வந்து உட்காருவீங்க. இப்போ இதுதான் 7.5 சனியில் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ராசிகள். 2 ராசிகள் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அடுத்தபடியாக ராசி எது ஜாகிரதையாக இருக்கணும்னா மேஷ ராசி. மேஷ ராசிக்கு 7.5 சனி தொடங்குது. இப்போ மேஷ ராசி என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஜாலியாக இருந்தாங்க. 11ஆம் பாவத்தில் சனி இருந்தார், நமக்கு ஏதோ வியாபாரம் வந்துக்கிட்டு இருந்தது, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒன்றுமே இல்லைனா ஏதோ ஒரு கிடைக்குது அப்படின்னு இருந்தவங்களுக்கு சட்டுன்னு அவர் சனி 7.5 சனி ஆரம்பிக்கிறார். அவர் விரய சனியாக வராரு. தூக்கம் முதல்ல கெடுத்து விட்டுருவார். 12ஆம் பாவத்தில் சனி வர்றதுனால தூக்கத்தை காலி பண்ணிடுவார். தூக்கம் போனால் காலையில் வேலை செய்ய முடியுமா, அஃபெக்ட் ஆகும். எரிச்சல் வரும். மற்றவங்கள்ட்ட சாதாரணமாக பேசுகிறதுக்கே ஒரு கடுப்பாக பேசுகிற மாதிரி நம்ம பேசுவோம், நமக்கு தெரியாது. எதிராளிக்கு கடுப்பாக இருக்கும். நம்மளை பார்த்தாலே என்ன இவன் நம்ம நார்மலாக தான் பேசுகிறோம், இவன் நம்ம கடிஞ்சு விழுகிறான், இவன் ஒரு வேலையும் செய்யலை, இவனுக்கு என்ன அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இது இப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும் ஒரு பக்கம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல விரயம்னா என்னென்னா லாஸ். இப்போது தாம்பத்தியத்தையும் 12ஆம் இடம் தான் குறிக்குது. தவறான நபர்களோட உடல் உறவு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது, இல்லை ஒரு ஆக்சிடென்டலாக அது நடக்கிறது, இல்லை தேவையில்லாத காதல் முறிவுகள் அது மாதிரி ஏற்படுது, ஒரு திருமண முறிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இல்லைனா வந்து சாம்சங் ஃபோன் நான் வச்சுருக்கேன் சார், எனக்கு iPhone 16 Pro வந்துருச்சு, இதை கொடுத்துட்டு 3000 ரூபா 5000 ரூபாய்க்கு 16 Pro வாங்குகிறேன், அதுக்கு EMI கட்ட முடியல, 4 மாதத்தில் சாம்சங்கும் போச்சு, ஆப்பிளும் போச்சு. இந்த மாதிரியான நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் சனியுடைய வேலை. 4ஆவதாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ராசி கும்பராசி. ஓரளவுக்கு கும்பராசிக்காரர்கள் இந்த ஜென்ம சனியை விட்டு வெளியில் வந்தாலும் கூட ஸ்டில் அவங்க பாத சனியில் இருப்பாங்க. அவங்க பாத சனியில் 2.5 வருஷத்தை கடந்தே ஆகணும். ஏற்கனவே ஏற்படுத்தின பாதிப்புகள் மறுபடியும் அவங்கள விடாத கொஞ்சம் தொடரதான் செய்யும். அதோடைய இம்பேக்ட் என்பது இருக்கும். அடி பட்டாச்சு, காயம் வந்துருச்சு, இப்போ அடி ஒன்றும் இல்லை, அந்த காயத்துக்கு நான் வந்து வலிச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அது அப்போ வாங்கின அடி காயம் வலிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த காயத்துக்கு மருந்து என்ன அப்படின்னா ஆன்மீகம் தான். இறைவனுடைய பாதத்தில் சரணடையை தவிர வேறு மருந்து இருக்க முடியாது. இப்போ சனி பகவான் தர்மத்துக்கு பேர் போனவர். நீங்கள் தர்மம் செய்ய, இப்போ தர்மம்னா பல பேருக்கு மனசில் என்ன தோணும் அப்படின்னா, நான் 10 கோடி வச்சுருக்கேன் சார், 100 ரூபாய் கார்லேருந்து ஒருத்தர் போகிறாரு தர்மம்னா அதுக்காகவே சனி பகவான் அடிப்பார் உங்களை. நீங்கள் 10 கோடியை வச்சுட்டு 100 ரூபா தர்மம் பண்ணிங்கன்னா அது முதல் அதர்மம். உங்களுடைய சக்தி எவ்வளவோ, அதற்கு சரியான தர்மம் எவ்வளவோ, உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்களை செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ரிலீஃப் என்பது கிடைக்கும். நீங்கள் புண்ணிய கர்மாவை சேர்த்துக்க நல்ல விஷயங்களை நினைக்க, நல்ல விஷயங்களை பேச செய்ய கிரகங்கள் உங்களை அணுகாது. இதுதான் உண்மை. எப்பேற்பட்டவங்களுக்கும் மோசமான கிரக சூழ்நிலை இருக்கவங்களுக்கு கூட நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாடுகள் இருக்கும்போது கிரகங்கள் அதிகமாக உங்களை பாதிக்காது என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஆக சிம்ம ராசி மீனராசி மிக மிக ரெட் அலர்ட்டில் வராங்க. மேஷம் மற்றும் கும்பம் அடுத்தது ஆரஞ்சு ஆம்பரில் இருக்காங்க. நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் மிச்சதெல்லாம். இப்போது கும்பமாகட்டும் மீனமாகட்டும் மேஷமாகட்டும் இவங்க 3 பேரும் எடுத்துக்குவோம். இவங்களுக்கான ஏதாவது ஒரு, இப்போது சொன்னீங்க தான தர்மம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, வழிபாடு அந்த மாதிரி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கிரக வழிபாடில் முக்கியமானது என்னென்னா நவகிரக ஸ்தலங்கள். அவரவருக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இப்போ சனி பகவான் எடுத்தால் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே போய் நல தீர்த்தத்தில் குளித்து சனி பகவானுக்கு ஆராதனை அர்ச்சனை அபிஷேகம் செய்து உள்ளே இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் மூல விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்து வெளியில் வந்து ஆடைகளை நீங்கள் தர்மமாக கொடுக்கணும். அதாவது கரு நீல வஸ்திரங்கள்னு சொல்கிறோம். வெறுமன டார்க் கருப்பு அப்படின்னா அது ராகுவை குறிப்பதாகும். ஹைபிரிட் வெர்ஷன் ஆஃப் சனி. கரு நீல வஸ்திரம் என்பது சனி பகவானை குறிப்பதாகும். அந்த சனி பகவானுக்கு ஏழை எளியவர்களுக்கு அங்கே வந்து கொஞ்சம் தானம் கேட்குறவங்க இதெல்லாம் இருப்பாங்க. அதை தவிர இந்த வெங்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெயை முகம் பார்த்து தானம் கொடுப்பது என்பது ஒன்றாவது சிறந்த தானம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கர்மாக்களையும் நீங்கள் கெட்ட கர்மாக்களை தாராவாத்து கொடுக்குற மாதிரி. உங்களுக்கு ஆடை தானம், உணவு தானம், எள்ளு சாதங்கள், அதாவது ஒரு தயிர் சாதம், எள்ளு சாதம், தாளித்து கொட்டின தயிர் சாதம், இந்த மாதிரி சாதங்களை வந்து சோறு, அதாவது தர்ம உணவு தானம் அளிப்பது, இதெல்லாம் மிகப்பெரிய அளவிலான தானங்கள். இதை எல்லாரும் செய்யக்கூடிய தானங்கள். எல்லாருக்கும்
செய்ய முடியும் அப்படிங்கிற தானங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு டாப்பான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா 10 வயதுக்குட்பட்ட அனாதை குழந்தைகள், பெண் குழந்தைகள் எஸ்பெஷலி, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு படிப்புதவி, கல்வி உதவி, உடுத்துறதுக்கு உடை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஒரு ஆசிரமத்தில் வளர்க்குறாங்க. நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா கூட அந்த ஒரு புண்ணியம் கூட உங்களுக்கு தான் வரும். ஆக பலதரப்பட்ட தான தர்மங்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது, அவங்களுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது போன்ற நிறைய விஷயங்கள் தான தர்மத்துக்கு கீழே வரும். சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் தர்மம் மட்டும்தான் அவரை ப்ளீஸ் பண்ண முடியும். வேறு நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் ப்ளீஸ் ஆக மாட்டார். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.